ஹாய் கைஸ். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடேல ஆப்ஷன் பை பண்ணுறதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நாம் எப்படி ஆப்ஷன் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கோம். அதே போல் ராங் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மண்டே பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம பேங்க் எக்ஸ்க்கு தான் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி நான் இந்த லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டை எடுத்திருக்கேன். இதில் ஒரு க்ரீன் கேண்டில் அப்படின்னா விக்கு கீழே பெருசாக இருக்கணும், மேலே சின்னதாக இருக்கணும். ஸோ இதை நான் பையிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் செல்லிங் கேண்டல் அப்படின்னா மேலே விக்கு பெருசாக இருக்கணும், கீழே சின்னதாக இருக்கணும். ஸோ இதை தான் செல்லிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருப்பேன். அதே போல் இந்த ப்ரைஸை அதுக்கப்புறம் மார்க்கெட் டச் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ தான் கண்டிஷன். இப்போது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்க்கும் பொழுது நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மண்டேவும் ஃப்ரைடேவும் ஒரு 9:30க்கு மேலே உங்களோட டிசிஷன் எடுங்க, அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா மண்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டேஸ் லீவ் இருக்கிறதுனால குளோபலாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதே போல் ஃப்ரைடே அதுக்கு அடுத்த 2 நாள் மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதுக்கு மேலே டைம் கொடுத்து வெயிட் பண்ண தேவையில்ல, ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது மார்க்கெட் மார்னிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக ரிவர்சல் ஆகுது. ஸோ நாம் இந்த இடத்துலையே நம்ம என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? அதாவது 59,693 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 59,700 புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்துக்கிறேன் பேங்க் எக்ஸில். இது பேங்க் எக்ஸோட 59,700 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த டைம் பார்த்தீங்கன்னா 9:27 கேண்டல். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டே லோவிலேருந்து மார்க் பண்ணுறேன். நான் எப்பயுமே ஹை ப்ரைஸில் போயிட்டு எடுக்க மாட்டேன் ட்ரேடை. மிட் பாயிண்டில் வந்தால் தான் ட்ரேடு எடுப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு மிட் பாயிண்ட்லேருந்து 25% ஸ்டாப் லாஸ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஹை ப்ரைஸில் எடுத்தோன்னா இந்த மிட் பாயிண்ட் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு 25% இருக்கும். நீங்கள் சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மிட் பாயிண்ட் எவ்வளோ வேலிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு 146.75 கிடைக்குது. ஆனால் மார்க்கெட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 630 அப்படியெல்லாம் ப்ரைஸ் மொமெண்டம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரேடை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ போய் மறுபடியும் நம்ம இந்த பாயிண்ட் வரும்பொழுது ரிவர்சல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது என்னத்தை குறிக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம மறுபடியும் அகெயின்ஸ்டாக போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். சப்போஸ் சம்திங் பர்சன்டேஜ் இங்கே சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை எடுக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் பேங்க் எக்ஸில் நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே இது வரைக்கும் எடுக்கலை. ஸோ நம்ம அகைன் பேங்க் எக்ஸோட ஸ்பாட் சார்ட்டுக்கு வந்துட்டோம். நாம் ஒரு 10:45க்குள்ளே வந்தால் தான் என்ட்ரி எடுப்போம். அதர்வைஸ் என்ட்ரி எடுக்க மாட்டோம். 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் 1:15க்கு மேலே தான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன் 11:15லேருந்து 1:15 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னோட பேக் டெஸ்டிங்கில் அந்த இடத்துல ரொம்ப ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். நீங்களுமே செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அட்டன் பண்ணாட்டியும் சரி, இந்த இடத்துல ஒரு பையிங் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ப்ராஃபிட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பட் நான் இந்த ட்ரேடை எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒன்று மார்க்கெட் இந்த இடத்துல கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே இந்த இடத்துல, அதாவது நம்மளோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, 59,131 அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, அகைன் சப்போஸ் இந்த கேண்டில் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் கூட நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதுவும் நான் ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கோம். பட் இது ஒரு ப்ராபபிலிட்டியான ட்ரேடு கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம ஃபின்னிஃப்டி சார்ட்டுமே வாட்ச் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபின்னிஃப்டி சார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஃபின்னிஃப்டியோட 3 மினிட்ஸ் சார்ட்டு. நான் உங்களுக்கு எப்படி முன்னாடி மார்க் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதே போல் தான் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த ஃபின்னிஃப்டி 30 மினிட்ஸ் சார்ட்டில். ஓகே, இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஒரு பிளாக் கலர் லைன் போட்டிருக்கேன்ல, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது மீதி எல்லா கேண்டலுமே 30 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வீடியோஸ் அல்லது ரொம்ப சேனல்ஸில் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், 9:57க்கு மார்க்கெட் வந்துட்டு இங்கே கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஒரு இமீடியட்டாக வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா 23,973 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் ஃபின் நிஃப்டியில். இது ஃபின் நிஃப்டியோட 24,000 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இந்த சார்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் தான் 9:57 கேண்டில் தான் நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி கேண்டல். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுக்காக வந்துட்டு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ₹107 என்ட்ரி ப்ரைஸ் கிடைக்குது. இந்த ப்ரைஸ் இங்கே மூவ் ஆன ப்ரைஸ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 192 192.5 வந்துட்டு போயிருக்கு. ஸோ நான் கோர்ஸ் வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், இந்த சம்திங் பர்சன்டேஜ் மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும், அதர்வைஸ் வந்துட்டு என்ட்ரியை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு லாஜிக் வந்துட்டு தெரியுது. அதாவது நம்ம 30 மினிட்ஸில் பையிங் கேண்டல் ஆர் செல்லிங் கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதை 3 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன கிரிட்டீரியா வேணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோடய கோர்ஸ் வீடியோவில் இருக்கும். ஒரு 4 கிரிட்டீரியா வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். 2 கிரிட்டீரியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடுக்கும், 2 கிரிட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ட்ரேடருக்கும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே கைஸ், இப்போ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 115 வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு நம்ம எடுக்கலை. ஓகே, அகைன் வந்துட்டு நம்ம 115க்கு மேலே மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். ஸோ அகைன் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே 115க்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. இது பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே சஸ்டெயின் ஆனதுனால இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். நியூ பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு நியூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பை பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துலலாம் போயிட்டு எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருப்போம், நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்பீடாக மூமெண்டம் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ட்ரி வந்தால் கன்ஃபார்மாக அந்த என்ட்ரியை எடுக்கணும். ராங் டைரெக்ஷனில் என்ட்ரி வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஆப்ஷன் பையராக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸ் இருந்தாலோ இல்லது எக்ஸ்பீரியன்ஸு ட்ரேடராக இருந்தால் கூட வந்துட்டு டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம மைண்டு வந்துட்டு ஒத்துக்காது. இது நம்ம மேலே தப்பு கிடையாது. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு அப்படி தான் இருக்கும். ஒரு சில டைமில் வந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போகும். ஸோ அதுக்கெலாம் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் ஏமாறுறத விட நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். அதுதான் வந்துட்டு முக்கியம். ஸோ பேங்க் எக்ஸில் அப்போ நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எடுக்கலை. மறுபடியும் வந்துட்டு ஃபின் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டில் நான் மறுபடியும் 115க்கு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாடல் வந்துட்டு நான் ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கரெக்டாக வந்துட்டு ஒரு 1 மணிக்கு வந்துட்டு மார்க்கெட்டு கீழே ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு எந்த மாதிரி கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு எதிர்பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். 23,922 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட 23,900 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 23,900 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நம்ம ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தது வந்துட்டு இந்த கேண்டில் தான். ஏன் நம்ம வந்துட்டு ஃபின் நிஃப்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி அதுக்கு காமா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ₹88.90 வந்துட்டு காமிக்குது. ப்ரைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 115க்கு மேலே தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ப்ரைஸ் இருக்குது. ஸோ இங்கே வரும்பொழுதே வந்துட்டு இந்த என்ட்ரி வந்துட்டு நம்ம சப்போஸ் எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக எனக்கு டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கெஸ் பண்ணிட்டேன். கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணவங்களுமே வந்துட்டு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த 13.45 கேண்டல் வந்துட்டு லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹95 இருக்கும். இமிடியேட்டாக மார்க்கெட் எங்கே போயிடுச்சு பாருங்கள், எங்கேயோ போயிடுச்சு. நம்ம வச்சுருக்க அந்த கிரிட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகாமல் அதுக்கு மேலேயும் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரேடுமே நான் வந்துட்டு எடுக்கலை. நமக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஆப்ஷன் பையர் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் தான் முக்கியமாக ஒழிஞ்சு
நமக்கு ட்ரேட வந்துட்டு கன்னா பின்னான்னு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருக்கும். நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு இங்க இருக்காது. ஓகே கைஸ். இப்ப நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு வந்துட்டு ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, ஃபின்னிஃப்டிக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு குடுக்கணும். ஸோ புதுசா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க, இத கவனமா வந்துட்டு பாருங்க. நான் எப்படி மார்க் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த பிரைஸ் எல்லாம் ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு, நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன்ல, என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல வந்துட்டு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகியிருந்தா, அத மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கேண்டில் வந்துட்டு மேல வந்துட்டு விக் கூட இருக்கு. கீழ விக் சின்னதா இருக்கு. அதேபோல ரெட் கேண்டிலா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் ஒரு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்கேயும் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் இருக்கு. இந்த மாதிரி பக்கத்துல இருந்தாலுமே அதையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோஜி கேண்டில்ஸ் இருக்கு. ஆனா அது வந்துட்டு ரெட் கேண்டில்ல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பட் வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டா வந்துட்டு தெரியும். இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மார்னிங்கே வந்துட்டு ட்ரேட் பண்றோம்ல, அதை வந்துட்டு எடுத்துக்காது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் ஆனா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ செல்லிங் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இருக்கு. அகைன் வந்துட்டு பார்த்தோம்னா, இங்க வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் இருக்குல்ல. ஸோ இந்த கேண்டில்லாம் நான் வந்துட்டு எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கேண்டில்ல நல்லா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கீழ வந்துட்டு விக் சின்னதா இருக்கு. மேல பாருங்க பெருசா இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறதே இல்ல. இந்த மாதிரி கேண்டில்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா கேண்டிலுமே வந்துட்டு நாம மார்க் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அதேபோல இங்க பாருங்க, எனக்கு கீழ வந்துட்டு இவ்ளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ட்ரிகர் ஆகாம இருக்கு. அதேபோல மேலேயும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாம இருக்கு. இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில். இந்த கேண்டில் எல்லாமே 30 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். இந்த ஒரு கேண்டில் மட்டும் 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். ஸோ நம்ம அத பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் நம்ப டிசிஷன் வந்துட்டு ஒரே மாதிரி தான் எடுக்க போறோம். ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு அது பையிங் கேண்டலா, செல்லிங் கேண்டலா அப்படின்னு தெரியறதுக்காக வந்துட்டு கிரீன் அண்ட் ரெட்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கிறோம். இது பேங்க் நிஃப்டியோட 30 மினிட் சார்ட்டு. ஏன் பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு ஃபின் நிஃப்டி சப்போர்ட்டா வந்துட்டு ட்ரேட் ஆகும். ஃபின் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு சப்போர்ட்டா ட்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியுமே நாளைக்கு வந்துட்டு மார்க் பண்ணணும். தென் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால, ஸோ நாம நாளைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 2 சார்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணா போதும். ஓகே. இப்போ நான் செல்லிங் கேண்டல்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு செல்லிங் கேண்டல்ஸ் இருக்கு. இந்த கேண்டலுமே வந்துட்டு செல்லிங் கேண்டல்ஸ் தான். ஸோ அதனால நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆனது அப்படின்னா, நம்ம வந்துட்டு அத டெலீட் பண்ணிறணும் அப்படின்னு. ஆனா இந்த பிரைஸ மட்டும் நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இது லாஸ்ட்டா வந்துட்டு நடந்த கேண்டில். ஓகே. அதாவது லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த டைம்ல வந்துட்டு நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரொம்ப வால்யூம் வந்துட்டு நடந்திருக்காது. ஸோ அதனால வந்துட்டு இந்த கேண்டில் மட்டும் நான் வச்சுக்கிறேன். தென் அதேபோல நான் ஒரு 3 மினிட்ஸ் சார்ட்லயும் வந்துட்டு இத ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இப்போ லாஸ்ட்டா நடந்த அந்த ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கீழ குளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு இங்க இதுக்கு மேல வந்துட்டு குளோஸ் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த ட்ரேட வந்துட்டு எடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இந்த லாஸ்ட் 3 மினிட்ஸ வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு இந்த கேண்டில மட்டும் வச்சுக்கிறேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க தான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு கீழ இருக்கு. மேல வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம ட்ரேட் டைம வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல அப்படின்னா, எப்பயுமே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எந்த டைம்ல வேணா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இதுலயுமே வந்துட்டு ஃபெயிலியர் வரும். ஸோ ஆப்ஷன் பையருக்கு நமக்கு நான் மறுபடியும் சொல்றேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் தான் வந்துட்டு முக்கியம். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.